ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஹீரோயின் ஆப்போசிட் வீட்லயே கடையை போட்டுடுறான். அடுத்து தங்கச்சிக்காரையும் பார்த்துட்டு வாரே வா, இந்த பிளானை என்கிட்ட கூட சொல்லவே இல்லையேன்னு கேட்கா. அவனும் ஆமா தாயே, இப்போ என்னன்னு உள்ள போக அப்ப ஹீரோயினும் தங்கச்சிக்காரியை உள்ள சாப்பிட கூப்பிடுறா. தங்கச்சிக்காரியும் போய் தொலையுது. கொஞ்சம் அவனையும் கூப்பிடுங்களே சொல்ல அவனும் மானரோஷெல்லாம் பார்க்க கூடாது, கூப்பிட்டா உடனே போயிடணுங்கிற மாதிரி சிரிச்சுட்டே நிற்கான். இவளும் இல்லை உன் அண்ணன் சோத்துக்கு செத்த பையன்டி, அவன் வந்தா நமக்கு இருக்காதுன்னு கூட்டிட்டு போயிடுறா. உங்களுக்கு தெரியுமா, என் அண்ணன் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கான். அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, ஏதாச்சும் பிஸ்னஸ் வேலையாக வந்திருப்பான்னு சொல்லிட்டு கிடக்கா. அப்போ கதவை தட்டுற சத்தம் கேட்கவும் நான் தான் சொன்னேன்ல என் அண்ணன் உங்களுக்காக தான் வந்திருக்கான்னு இவளும் கதவை திறக்க பார்த்தா ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்திருக்குங்க. தங்கச்சிக்காரியும் அதுக்குள்ளே தூங்க போயிட்டானா, இதெல்லாம் எங்கே தேர போகுதுன்னு இவளும் திட்டிட்டு கிடக்கா. இதுங்களும் வயிறு முட்டை தின்னுட்டு அதை போஸ்ட் வேற போட்டு விடுதுங்க. இவனும் பார்த்துட்டு எனக்கு இது தேவைதாண்டி நினைக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோவும் அவளுக்கு எப்படியாச்சும் சாப்பாடு கொடுத்தாச்சும் கரெக்ட் பண்ணிடணும்னு சாப்பாடு செஞ்சிட்டு இருக்க. ஆனால் என்ன இளவு நமக்கு இது வரவே மாட்டுதுன்னு அப்புறம் ஏதோ கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிடுறாப்ல. அப்புறம் அவளுக்காக வெயிட் பண்ண, ஆனால் நம்ம வெயிட் பண்ணுறது அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம கௌரவம் என்ன ஆகுறதுன்னு. அவ வெளியே வரப்ப நம்மளும் யதார்த்தமா போற மாதிரி இருக்கணும்னு ஓட்ட வழியா பார்த்துட்டு கிடக்கான். அப்ப வரத பார்த்துட்டு இவனும் போய் வாட்ட கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்ல இவளும் பர்ஸை தூக்கிட்டு போற களவாணி பையனை பார்த்த மாதிரியே லுக்கு விடுறா. என்ன அந்த புள்ள நம்மள கேவலமா பார்த்த மாதிரி இருக்கு, நம்ம வேற மாதிரி தான் ட்ரை பண்ணணும்னு. அப்ப ஹீரோனு லிஃப்ட்டுக்குள்ள போய் எங்க அவனை காணும்னு பாக்கா. நம்மள பார்க்கல, எங்க அவன் வரப்போறா நிக்கா. பார்த்தா செகண்ட் ஃப்ளோர்லயே வந்து நிக்கான். காலையிலேயே ஏன் இந்த குரலி வித்துன்னு இவளும் பார்க்கா. அவனும் இந்தா புள்ள சாப்பாடு நீட்ட, அவளும் சாப்பாடுன்னு சொல்லும் உடனே வாங்கிக்க. அப்ப சாப்பாடு கீழே விழ போக ஐயோ சோறு ரெண்டுமே அதை பிடிக்க போகுதுங்க. அப்போ கொஞ்சம் க்ளோஸா போயிட நான் உனக்காக தான் இங்க வந்தேன் புள்ள சொல்ல என்ன எனக்காகவா, நீ தானே பெரிய கலட்டியாட்டம், நான் உனக்கு தகுதியே இல்லைன்னு சொன்னியேன்னு கேட்க அது நார வாய்ப்புள்ள, இது நல்ல வாய்ன்னு சொல்ல ஆனா எனக்கு நல்லா வந்துடும். எப்படி, நான் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே காலையில நீ திங்கள்லேருந்து நைட்டு தூங்குற வரை எல்லாமே பர்ஃபெக்டாக செஞ்சு வச்சிருப்பேன். இப்போ என்ன மாதிரி உனக்கு ஒரு ஆள் கிடைக்கல, அதான் நீ என்னை மிஸ் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுற. அப்புறம் இது ஒன்றும் லவ்லாம் கிடையாது, நீ ஒன்றும் கன்ஃபியூஸ் தான் பண்ணிக்காத, வேற யாராச்சும் நல்ல செக்ரட்டரி வச்சுக்கோ. ஆனா இனி நான் உன்கிட்ட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறா. இவனுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. நெக்ஸ்ட் சீன்ல லூவை ஹீரோயின் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். நம்ம மூவிக்கு ஹீரோயினை நடிக்க போற புள்ள நம்ம காலையை எடுக்க மாட்டா, எப்பவுமே பிஸின்னு சொல்றா. நம்ம நேரா போய் ஒரு மீட்டிங்கை போட்டு என்ன சங்கதின்னு கேட்டுட்டு வந்துருவோம் சொல்ல அப்ப ஹீரோ பிசினஸ் ட்ரிப்புக்கு வந்திருப்பான். என்னை பத்தி எதுவும் கவலைப்படாதுன்னு ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ண ஹீரோயினும் இதை பார்த்துட்டு போடா போக்கத்தவனேன்னு அதை கண்டுக்கவே இல்லை. அப்ப லூவோட படத்துக்கு வந்திருப்பா. அப்ப தங்கச்சிக்காரோட ஃப்ரெண்டு இதுங்களை பார்த்துட்டு போட்டோ எடுக்க அதை அப்படியே அவ தங்கச்சிக்காரிக்கு அனுப்ப, அதை அவ ஹீரோக்கு அனுப்ப. ஹீரோயின் தான் மெசேஜ் பண்றா போலன்னு இவனும் ஆசையா எடுக்க போட்டோவை பார்த்து காண்டாகி இவனும் அங்கிருந்து கிளம்ப. சேம் டைம்ல மூவிக்கு நடிக்க போற ஹீரோயின் வேணும்னே பிஸியா இருக்க மாதிரி காமிக்கிறான்னு பேசிட்டு இருக்கப்ப அப்ப ஹீரோயினும் ஏன் அவளை தொங்கிட்டு கிடைக்கீங்க, நம்ம சினிமா அகாடமில போய் நம்ம ஏன் தேடி பார்க்க கூடாதுன்னு சொல்ல நேரா அங்க போதுங்க. அப்ப ஹீரோ தங்கச்சிக்காரியும் எங்க அண்ணன் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கா, நான் தான் சொன்னேன்ல அவனுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு, நீங்க தான் நம்பவே இல்லைன்னு அனுப்ப அவ்வளோ அதை பார்த்துட்டு இழிக்க. நெக்ஸ்ட் சீன்ல லூவும் ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆக்ட் பண்ண சொல்ல எல்லாம் செத்தவன் கையில வெத்தலைப்பா கொடுத்த மாதிரியே நடிக்க லூக்கு இதுக்கு மேலே என்னால இந்த கொடுமையெல்லாம் பார்க்க முடியாதுன்னு வெளியே வர அப்ப ஹீரோ தங்கச்சிக்காரிய பார்க்கான். செம்மையா இருக்கா, இவதான் நம்ம மூவியோட ஹீரோயின் பின்னாடியே ஓட. அப்ப ஹீரோயினும் பார்த்துட்டு என்ன ஆச்சு இந்த பையலுக்குன்னு அவளும் ஓட. லூவும் இவன் தான் நம்ம மூவிக்கு சரியான ஆளுன்னு சொல்றான். இதுக்கு தான் இப்படி வேகாத வெயில ஓடி வந்தியால, என்கிட்ட ஒரு வார்த்தை கெட்டிருக்கலாம்ல. இவ ஒன்னும் ஆக்டர்ஸ்லாம் கிடையாது, இவ ஹீரோவோட சிஸ்டர்னு சொல்ல என்ன அவனுக்கு இப்படி ஒரு அழகான தங்கச்சியான்னு இவனும் முழிக்கான். அப்ப லூவும் உனக்கு எதுவும் ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா புள்ளன்னு கேட்கான். எனக்கு ஆக்டிங்லாம் வராது பாஸ்ன்னு சொல்ல நான் கற்றுத்தரேன் புள்ளன்னு சொல்றான். ஏய் பொறுக்கி, என்ன என்ன என் தங்கச்சி கற்றுத்தர போற, நீ தப்பா புரிஞ்சுக்காத, நான் ஆக்டிங்கை தான் சொன்னேன். நான் பார்த்த ஹீரோயினை விட உன் சிஸ்டர் தான் அந்த கதைக்கு ஆப்டா இருப்பான்னு தோணுதுன்னு சொல்றான். ஹீரோவும் அவளுக்கு விருப்பம் இருந்தா ஓகே, இல்லைன்னா வேணான்னு கூட்டிட்டு போக டே அண்ணா உனக்கு அந்த புள்ள மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்கா. அவனும் கண்டிப்பாக சொல்ல அப்போனா அவங்க டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தானே ஹீரோனிக்கிட்ட நீ க்ளோஸ் ஆக உனக்கு சான்ஸ் கிடைக்கும் சொல்ல இல்லை நீ எனக்காகலாம் ஒத்துக்காத, உனக்கு வேணான்னு தோணுச்சுன்னா வேணாண்டி சொல்கிறான். அப்போ லூவும் ஹீரோனிக்கிட்ட பேசி தங்கச்சிக்காரியை வர வைக்க அவளை பார்த்துட்டு அங்கே இருக்க ஸ்டாஃப்லாம் இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு பேசிக்க அப்போ ஹீரோயினும் இவ தான் நம்ம மூவியோட ஹீரோயின் சொல்ல உடனே தங்கச்சிக்காரியும் சிஸ் நான் இன்னும் ஓகேயே சொல்லலேன்னு சிரிக்கா. அப்போ லூவும் கூட்டிகிட்டு போய் ஆக்டிங்னா ரொம்ப கஷ்டம் கிடையாது, அது இஷ்டப்பட்டு செஞ்சால் நல்ல ஃபீல் கிடைக்கும்னு லவ் டைலாக்லாம் பேசி மண்டையை கழுவ அவன் பேசுகிற ஸ்டைல்
இவளுக்கு பிடிச்சி போய் அவளை ரசிச்சு பார்க்க நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சிக்காரியும் ஹீரோயின் நாவல்ல நான் தான் ஹீரோயினா நடிக்க போறேன், அது மட்டும் இல்லாம நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே ஹீரோயினோட ஸ்கிரிப்ட் தான், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு போஸ்ட் போட அதை லூவும் பார்த்துட்டு நல்ல வேலை எப்படியோ ஒத்துக்கிட்டா. ஆனா அப்படி என்ன ஸ்கிரிப்ட்னு கேட்க இவ்வளோ அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியலன்னு தயங்கிட்டே கொடுக்க அவங்களும் படிச்சு பார்த்துட்டு செம்மையா இருக்குள்ளோட ஸ்கிரிப்ட், ஸோ நம்ம இதையே மூவியா பண்ணலாம் சொல்ல அவளுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஹீரோயினும் அதுக்கான வேலையை பார்த்துட்டு கிடக்கா. அப்ப தங்கச்சிக்காரையும் ஃபோன் பண்ணி இப்போ நீ ஓகே தானே கேட்க அவளும் ஏன் என்னாச்சு நான் ஓகே தானே சொல்ல இல்லை சீஸ் ஃபோனில் நீ எழுதின நாவல் வேறு யாரோடதுன்னு போஸ்ட் போட்டிருக்குன்னு சொல்கிறா. அது இவளும் பார்த்துட்டு இதெல்லாம் சகஜமாக வர காசிப் தான், நீ எதுவும் ஒரி பண்ணாத சொல்ல. ஆனால் அது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு போல. அடுத்த நாள் இவளும் ஆஃபீஸ்க்கு வர அப்போ இவ டாபிக் தான் ட்ரெண்டிங்காக போயிட்டு கிடக்கு. எப்படி தான் அடுத்தவங்க நாவலை தன்னோட நாவல்னு சொல்ல தோணுதோன்னு மீடியா முழுக்க இதை பற்றி தான் பேசிட்டு கிடக்காங்க. அதுதான் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிடக்க இவளும் சொட்டத்தலைனை கூப்பிட்டு அது முழுக்க முழுக்க என்னோட உழைப்பு மட்டும்தான் சொல்கிறா, நீ எதுவும் கவலைப்படாதம்மா எங்களுக்கு மேலே நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங்கை போடுறாங்க. நீங்கள் லூ எடுக்கிற மூவிக்கு ஸ்பான்சர் பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ ஹீரோனை பற்றி ரூமர் போயிட்டு கிடக்கு, அது உண்மையாக போயும் நமக்கு தெரியாது, ஆனால் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாது எல்லாருக்குமே பிரச்சனைன்னு சொல்ல அப்போ ஹீரோவும் நான் பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு ஹீரோயின் மேலே முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறான். யாரெல்லாம் எனக்கு ஓட் பண்ணுறீங்கன்னு கேட்க அப்போ தான் எல்லாரும் மனசு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஒரு பிள்ளை தொங்குன்னு ஓடி வந்து இது மாதிரி ஹீரோயின் மேட்ரு மீடியா வரையும் போய் ரொம்ப பிரச்சனையாயிட்டு இருக்கு சொல்ல ஹீரோக்கும் என்ன சொல்றதுனே தெரியல. சேம் டைம்ல ஹீரோ தங்கச்சிக்காரியும் ஹீரோயினுக்கு இருந்த ஃபேன்ஸ்லாம் இப்போ ஹேட்டர்ஸாக மாறிட்டு இருக்காங்க சொல்ல ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ ஹீரோயின் ஆஃபீஸில் இருக்கிறதுங்களே அவள் பண்ணாலும் பண்ணியிருப்பா சொல்ல இன்னும் சில பேர் இல்லை இல்லை அவள் அந்த மாதிரி டைப்லாம் கிடையாதுன்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ண அதெல்லாம் கேட்க கேட்க இவளால் சுத்தமாக முடியல. அவ்வளோ வீட்டுக்கு கிளம்பிடுறா. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுவா தெரிஞ்சு அவளை பார்க்க தான் வந்திருப்பான். நீ எதுவும் கவலைப்படாத புள்ள, உன்னை முழுசா நான் நம்புறேன்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ செக்ரட்டரிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி யாரு எவன் இந்த வேலையை பார்த்ததுல எனக்கு உடனே தெரிஞ்சாகணும்னு சொல்ல கைஸ் இதோட எபிசோட் 5 முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.